வருகின்ற 2026 ஜனவரி மாதம் 9ஆம் தேதி அன்னைக்கு கடலூர்ல மாநில மாநாடு நடக்குது. இதுனா வரைக்கும் நடந்த மாநாடு எப்படி நடந்ததுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் மக்களே. ஏன்னா தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை தவிர வேற யாரும் அப்படி ஒரு மாநாடை நடத்தி இருக்க முடியாது, நடத்த வாய்ப்பும் கிடையாது. ஏன்னா கட்டுக்கோப்பான தொண்டர்களையும் அளவு கடந்த பாசமிக்க நிர்வாகிகளையும் கொண்ட ஒரு கட்சி இருக்குதுன்னா அது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மட்டும்தான். கடலூர்ல தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து தொண்டர்களும் நிர்வாகிகளும் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டு இந்த மாநாட்டை மாபெரும் மாநாடாக மாற்றி வெற்றி மாநாடாக நீங்க மாத்தி கொடுக்கணும்னு உங்களுக்கு நான் வேண்டி விரும்ப கேட்கிறேன். மக்கள் உரிமை மீட்பு மாநாடு, இந்த மாநாட்டின் மூலியமாக மக்களுடைய உரிமைகளை கண்டிப்பா மீட்பதற்காக மாநாடுகள் நடத்தப்படுகிறது. அந்நியாரோட தலைமையில கிட்டத்தட்ட மிகப்பெரிய முயற்சிகள் மூலமாக இந்த மாநாடு நடக்குது. இந்த மாநாட்டில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்ற போறாங்க. முக்கியமான தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் பொதுமக்களுக்கும் உண்டான அறிவிப்பை அந்நியார் அவர்கள் வெளியிட போறாங்க. மக்களை திரும்ப திரும்ப சொல்றேன், நான் இல்லாத மாநாடுன்னு தயவு செய்து யாரும் நினைச்சிடாதீங்க. உங்க ஒவ்வொரு இத்தரோட இதயத்திலையும் நான் இருக்கேன். உங்க மூலியமாக தான் நான் மாநாட்டில் பார்த்துக்கிட்டு இருப்பேன். என்னுடைய உடல் பொருள் ஆவி எல்லாமே மக்களாகி உங்ககிட்ட தான் இருக்கு. உங்களாகத்தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த மாநாடை வெற்றி பெற செய்ய வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. அனைவரும் வாரீர் 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 என கேட்டுக்கொண்டு, இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, மாநாட்டுக்கு வந்து போற கழக தொண்டர்களும் மகளிர் அணியினரும் மாநாடு முடிச்சு நீங்க திரும்பி போறப்ப பத்திரமா போய் சேரணும். நீங்க ஒவ்வொருத்தரும் வீடு போய் சேர்ற வரைக்கும் உங்க மாவட்ட கழக செயலாளருக்கு போன் போட்டு கேட்டுட்டு இருப்பேன். இளைஞர் பெருமக்களை, மகளிர்களை பத்திரமாக வீடு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு, உங்களுடைய கடமை. டிரைவர்கள் கண்ணா பின்னான்னு வண்டி ஓட்டிடக்கூடாது. ஒரு வண்டிக்கு பின்னாடி ஒரு வண்டி பத்திரமா போகணும். எல்லாரும் கூட்டமாக தான் நிக்கணும். ஒரு இடத்துல தனித்தனியா பிரிஞ்சு போயிடக்கூடாது. நீங்க வீடு போய் சேர்ற வரைக்கும் நான் தூங்க மாட்டேன். பத்திரமா வீடு போகணும் மக்களை. உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களை.